நீ எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு அப்ப இதான் ரீசனா? நான் இப்போ யாரு கிட்ட பேசுனேன்? யாரு கிட்ட பேசுனேன்? நான் வரத்துக்குள்ள பேசி முடிச்சுன்னு யாருகிட்ட பேசுனேன்? அவங்க கல்யாணம் கைய விடு. இதுவரைக்கும் நான் எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆகல. சரி ஏதோ சொல்லுது போலன்ட்டு பிடிச்சிருக்குன்னு பத்தியா? பிடிச்சிருக்கா அந்த மீன்ஸ் கிடையாது. பிடிச்சிருந்தா அந்த பிடிச்சிருக்கல பைத்தியம் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன அங்கெல்லாம் போற என்ன சரி உனக்கு அதுக்குதான் வந்து பேசணும் தெரியாது. ப்ராமிஸ் பண்ணு. அதான் சொல்லிச்சா அப்பவே. அப்ப சொல்லிட முடியாது அவங்களால. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட முடியாதா? பையன் சரி அடுத்து நம்பர் வச்சுட்டு போயிருந்தீங்க அப்ப சொல்லிட முடியாது. பட்டு ஓடிச்சு. அது வந்து என் பாக்கெட்ல வச்சிருந்தேன். அதையும் பாக்கெட்ல எடுத்து வச்சேன். அவன் பார்த்தாங்கன்னா யார் நம்பர் என்னன்னு கேட்பாங்க. அது கேட்கட்டும் சொல்லு. சொன்ன அந்த பொண்ணை வச்சு லைக் ஆரம்பிச்சுட்டோம். அதையும் அந்த பொண்ணு சொல்ல போறேன். வேற ஏதோ நம்பர் கொடுத்தாங்களா அது வாங்கினா இப்படி வச்சேன்னு சொல்லிட்டு போ. அது எடுத்து பாக்கெட்ல பத்திரமா எடுத்துன்னு வந்துக்கிறேன். அது ரெண்டாவது. அப்புறம் போன் பேசியிருந்துக்கிற. சரி பேசினிருந்த. நீ ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாமே. அது அவ்வளவு ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாமே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு. அதையும் சொல்ல நான் போன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கட் பண்ண சொல்ற. அப்ப நீ ஏன் என்ன கேக்குற? எந்த உரிமையில நீ கேக்குற? என்ன நீ கரெக்டா இருக்கியா? நான் அதெல்லாம் கூட மன்னிச்சிருவேன். இல்ல அந்த பொண்ணுக்கு அது எப்படி சொல்றது தெரியுமா? இப்ப நீ அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப நான் யாரா கொண்டாட்டின்ற? அப்புறம் அவளுக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா அப்படி கிடையாது. அந்த பிடிச்சது கிடையாது. பார்க்க நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா அது பேசி பழகுறது எப்படி பிடிக்கும். இந்த பிடிச்சதுலாம் கிடையாது. அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் வாய் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. எதுவும் திட்டுறதுக்கும் இல்ல. நீ திட்டுற மாதிரி நான் திட்ட மாட்டேன். என் கையை நீ பிடிச்ச போ கொண்டாட்டி என் கையை அவ கை பிடிச்சப்போ. நீதான் பெஸ்ட் பாப்பா. நீ எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு அப்ப இதான் ரீசனா? நான் இப்போ ஐயோ அது கிடையாது. சண்டை வந்து நேரத்துனால நீங்க சொல்றீங்க. எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லைன்னு வந்து சொல்ல இருக்க 2-3 நாளா. அது உனக்கு புரியுதா? இப்ப எனக்கு என்ன தோணும் சொல்லு. ஏன் எப்ப பார்த்த ஏது பார்த்துன்னு தெரிஞ்சவனுமா? நீ கல்யாணம் ஆகாத பையனா இருந்தா கூட லவ் பண்ற பையனா இருந்தா கூட நீ அது கேட்டிருக்கான். கல்யாணம் ஆகி நான் இருக்கேன் கூட நீ எப்படி அது பார்த்தேன்னு கேட்கலாம். இல்ல திடீர்னு ஒருத்தவங்க பேசினா என்னன்னு கேட்கணும்ப்பா. சரிப்பா நானும் பேசுறேன். என்ன பேச என்ன யாராச்சும் சொல்றாங்கல்ல எப்படி பாத்தீங்க ஏதா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி என் போன் நம்பர் நான் உங்களுக்கு ஆனா நீ கேட்ட என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என் போன் நம்பர் நான் எப்படி என் போன் நம்பர் நானே குடுத்துட்டு வருவேன். யாரும் கொடுத்தாங்கல்ல எப்படி ரைட் மேல கால் வச்சு சாப்பிட வந்துட்டேன். கேக்குற உரிமையா கிடையாது. யாரு கிட்ட பேசுனேன்? நான் வரத்துக்குள்ள பேசி முடிச்சுன்னு யாருகிட்ட பேசுனேன்? வரத்துக்குள்ள இல்ல. நான் போன் பண்றதுக்குள்ள நீ கட் பண்ணணும்னு நினைச்சு பாரு. அது போன் பண்ணுச்சு. எனக்கு வந்து இனிமே நீங்க என்ன ஆனாலும் நீ கேட்க தேவையில்ல. போன் நம்பர் வழியை கொடுத்துருங்க. நான் குடுத்துட்டு வருவேன். என்னை யாவனா புடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிருந்தான் சொன்னாங்கன்னா அடுத்த செகண்ட் இந்த இடம் நான் கொடுத்துருவாரு கொடுப்பேன்.
அதான் லைசன்ஸ் போட்டு வச்சுக்கீங்களா? லைசன்ஸ் எடுத்து மறைச்சிருவேன், வெட்டி போகும்போது அவுத்துருவேன். லைசன்ஸ் மறைச்சிருவேன். பின்ன உங்களுக்கு தான் தெரிய போகுது, நீங்களும் அப்படியேதான் இருக்க போறீங்க. உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கு சொல்லு. கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு ஃபர்ஸ்ட் நான் மெட்டி வாங்கி போறேன். இந்த படத்துல மெட்டி போடுறாங்க பாருங்க, நான் மெட்டி போட அனுப்புறேன். வெட்டி ஒலி அதான் கொலுசு சண்டை கேட்கணும், சிரிப்பா இருக்கும். உனக்கு நான் கண்டிப்பா நான் ஒரு மெட்டி வாங்கி தருவேன். நீ போட்டுக்குன்னா போறேன். சைக்கிள்லாம் கிடையாது, நீ போட்டுன்னா போறேன். யா யா எங்களுக்கு தான் தாண்டி தெரியுது, எல்லாம் மெட்டிக்கு தெரியுது. வெளியே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உண்மை தெரியுது. அப்போ கூட பாருங்க என்ன பண்றது. உண்மை தெரியுது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தெரியுது. உங்க எனக்கு அதனால சைட் அடிச்சு வந்து அதனால பொண்ணு சைட் அடிச்சுட்டு உங்க லவ் சொல்லுது. ஒரு கண்ணில் பார்த்தா அப்படி அவன் கல்யாணம் ஆகணும்னு சொல்லுங்கிறேன். அசைதான் சொல்லிட்டேன், நானே உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு தெரியாது போலப்பா, தெரிஞ்சும் பேசுறாங்க. எனக்கு தெரியாது, நீ நம்பலையே நான் சொல்லும்போது. ஆனா நீ பெருமை பண்ணணும். என் வீட்டுக்காரையும் பணம் பார்க்குறீங்களா, வீட்டுக்காரன் மொத்ததான் நீ நினைக்கணும். எதுக்கும் இப்படி ரோட்ல போனா கண்டிப்பாக போனான்னா சாப்பிட்டு ஆஃபீஸை கல்யாணம் பண்ணிடுவோம். அவங்களும் சைட்டு நீங்க பாக்குறது ஐயா வீட்டுக்காரன் மாசுறாரு. போ, இந்த முகத்தோட போ, துப்பி அனுப்போம். போ, இந்த முகத்தை வச்சு எப்படி எந்த கெட்டப்ல இருந்தாலும் நான் சுமாரா இருப்பேன். என்ன பண்றது, அதனால தான் நீங்க நம்ம நல்லதே இல்லை. ஆனா மூஞ்சி அவங்க ஒரே மாதிரி காட்டுமா, அனைவரும் கொஞ்சம் அழகா இருக்காங்க. அதுதான் தொலைக்காட்டுன்னு அதுதான். அதுக்கப்புறம் ஒரு கால் பண்ணி இல்லை சரி போங்க போன் எங்க கொடு. ஏன் நீ கொடு. அது நம்பர்லாம் டெலிட் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி அவ போன் பண்ணாங்க, நீங்க என்கிட்ட கொடுக்கணும். திட்டி விட்டேன்னா நான் திட்டிக்குவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லாத போயிடும். நீ பொறுமையா சொன்ன எடுத்து. நான் பொறுமையா சொல்றேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எங்க வீட்டுக்காரங்க பைத்திங்க மென்டலுங்க சைக்கோங்க, அவனை பாத்துட்டுனா நீங்க அடுத்த வாட்டி நீங்க கொடுக்கணும் பண்ண மாட்டீங்க நான் சொல்லிக்கிறேன். இப்போ பரவாயில்லைங்க நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு செருப்பாய் கேட்கணும்னு சொல்லிட்டு இல்ல நீ தப்பிச்சுப்பல்ல, அது நினைச்சு பாரு. நீ என்னை எவ்வளவு கொடுமை பண்ணாலும் பரவாயில்ல, என்னை சாவச்சு கிடச்சுன்னு பரவாயில்ல, என்னை தவிர மொத்த மாதிரி எவ்வளவு பார்த்து சாவச்சு கிடச்சு. அப்ப நீ தாங்கி கேட்பியா? நான் எது வேணாலும் தாங்கிக்கிறேன், வேற எவகிட்ட பேச முடியாது, நீ எதுவும் பண்ண முடியாது. நீ என்னையே கொடுமை பண்ணு, என்னையே சாவடி, வேற யாரும் போக முடியாது. அவன்தான் எப்படி வலிங்கம்மா வலிக்கிட்டோம் போ. அதான் போய் சைட் டெஸ்ட் வந்துரு, அப்புறம் அது சந்தோஷமா தான் இருக்கும். நான் சைட் அடிக்கல. ஐயோ நீ அப்ப அப்படியே பாவன்ற புள்ளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு போவேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னா இந்த தவிர அப்படித்தான் அப்படித்தான் அது எதுவும் இல்லை. அதுதான் பிடிச்சிச்சு போதும் பொண்ணுப்பா மத்தவங்களும் போறோம். அதுதான் ஒரு இதோ சொல்லு, நீ அதுதான் சொல்ற ஒரு ஒரு கதை சொல்லும் போது ஒரு அது அப்படி வலிக்குதுப்பா. வலிக்குதுப்பா, எனக்கு தான் வலிக்குது, எனக்கு தான் வலிக்குது. சரி சரி நான் சொல்றேன். அது வந்து நான் எல்லா பசங்களும் சப்போர்ட் அதான் பேசிக்கிறேன், கேட்டிருக்கே எப்படி தெரியும். டைம் ஆயிடுச்சு, முன்னாடி வந்துருவாங்க. முன்னாடி வந்துருவாள்ல, அதுக்குள்ள பாப்பாட்டி நம்ம முடிச்சிடணும்ல தானே. அது எப்படி சொல்ற நீ, அதுக்குள்ள என் பொண்ணாடி வந்துருவாள். அப்படி இருக்கக்கூடாது, என் பொண்ணாடி நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சுதான் அந்த பொண்ணு பேர் சொன்னோடனே இல்லைங்க தப்பா பேசுறீங்க தெரியாது பண்ணுங்க. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு வயசு என்ன சொன்ன ரோஷினி அது காலைல என்ன சொல்லிச்சு, அது இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அது வந்து ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, மீன்ஸ் ரோஸ் மீன் வந்து அதை அப்படியே லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோஸ் மீன் இது ஒரு இன்சிடென்ட் இப்பதான் நடந்துச்சு, போன வாரம் தான் ஞாபகம் ஞாபகம் இருக்கு. ரோஸ் நீ மட்டும் ஒரு வாரம் 3 வாரம் அன்னைக்கு இது ஒரு புத்தகத்துல இருந்து 3 வாரம் கிட்ட 1 மாசம் கழிச்சு நீ சொல்லலாமா? நான் சொன்னா அது என் தப்ப நீ சொல்லுங்க. அப்ப நான் இனிமே எல்லா பசங்களுக்கும் நம்பர் கொடுப்பேன், பேசுவேன். வாய் வந்துரும் எவ்வளவு திமுறை சொல்ல நம்பர் கொடுப்பேன்.
நம்பர் குடுப்பேன் ஜோ குடுப்பேன். என்ன இப்ப லைசன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. லைசன்ஸ் மறைச்சிருவேன் நான் சொல்றேன். லைசன்ஸ் தூக்கி மறைச்சிருவேன். லைசன்ஸ் 60,000 70,000 சொன்னோம். அது என்ன அவ்வளவு இதுதான் சொல்ற நீ? ரசிச்சு சொல்ற. எனக்கு அது விருப்பதா இல்லையா சொல்லு. ரசிச்சு சொல்ற. அதுதான் ரெண்டாவது மருமகளை கூட்டு வந்துருவேன். நீதான் இப்போ சொன்னா போய் கல்யாணம் பண்ணிக்க போங்க. போ இப்ப கல்யாணம் பண்ணிக்க போ. அப்ப இப்ப வேணாம். என் வீட்டுல இருந்து வரும்போது மட்டும் நான் பொண்டாட்டி நினைச்சுக்கிறேன். மீன் நல்லா அவளே இருக்கட்டும் கூட. போ. என்ன ஏதாச்சும் பசங்க பார்த்தானுங்க எத்து தாலி இப்படிதான் விட்டுருக்கும் தெரியுமா? நிஜமா சத்தியமா எடுத்து விடுவேன். எங்க இருந்தா தேடி பார்த்து இப்படி எடுத்து விடுவேன். ஷால் இப்படி போட்டிருந்தாங்களோ ஷாலை தூக்கி திருப்பி இப்படி போட்டு என் தாலியை காட்டு அதுக்கப்புறம் திரும்பி போடுவேன். நாங்கெல்லாம் இப்படி இருக்கணும். இவர் மட்டும் போய் சைட் அடிப்பாரோ, அந்த பொண்ணு லவ் சொல்லுமா, நம்பர் கொடுக்குமா, வந்து போன் பண்ணுமா, பேசுவாரோ. யாரும் தெரிஞ்ச எடுத்துருக்கணும். எவ்வளவு நல்ல என் நிலைமைய விஷ கோட்டான். இது நான் புதுசா இருக்குதா? விஷம் தானே விஷ கிருமிதா சொல்லுவாங்க. விஷ கோட்டான் தான். கோட்டாவே மூச்சுக்கிட்டு மாதிரி சொல்லிட்டு நம்பர் கொடுத்து பாக்கத்துல வச்சீங்கன்னா புரியல புரியல. யாருமே நம்பர் கொடுக்குறான், பாக்குறான், பேசுறான். நான் பண்றேன் இல்லைன்னு பாரு. ஏன் பண்ற? நீ ஏன் பண்ற? நீ ஏன் பண்ற? ஏன் பண்ற? ஏன் பண்ற? புருஷன் அடிக்கலாமா? புருஷன் அடிக்கல. கட்டண பண்ணி துரோகம் பண்ணலாமா? பண்ணி நீ பண்ணியே. நீ பண்ணியே. பண்ணி. ஆனா ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்குது. ஏன் அந்த பொண்ணு வந்துதான் கொஞ்சம் தான் பாடுபட்டுருக்குமோ தண்ணி தப்பிச்சு அந்த பொண்ணு கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள உன்னை பாக்குறதுக்கு தான் நீ சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த விஷம் மொத்தம் உடம்புல ஃபுல்லா பாயுது. ரத்தம் பாயல. ரத்தம் பாயல உனக்கு. அந்த பொண்ணு ஒரு விஷயத்துல தப்பிச்சு பார்த்தா சந்தோஷம் தான். அதுக்கே நல்லதா இருக்கும். அதுக்கேற்ற வெளிப்படுத்துது. நான் வந்து இல்ல எனக்கு கல்யாணம் சொல்லியோ விசாரிச்சு பாரு சொல்லி ஒரு 2 நாள் எனக்கு கால் தோணுதுன்னா அப்போ அது தெய்வீக காதல். அதுனே தெய்வீக காதல். தெய்வீக காதல். காமக்காதல். நவீன காதல். பேர் வச்சுக்கோங்க. பேத்தன் மாதிரி என்ன அது? கட்டின புதுசுல கை நீட்டி அடிக்காம வணங்கலாம். பொண்ணுங்கதான் நான் கை நீட்டி அடிக்கிறேன். வாரத்தை நினைக்கிறேன். நீ வர வர பிடிக்கல பிடிக்கலன்ற நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு வர வர பிடிக்கல. நீ பதிஞ்சிச்சு அப்படி தண்ணி இப்ப யோசிச்ச ஃபேஸ் ஞாபகம் பதிஞ்சிச்சு. பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது பொண்ணு? என்னை விட்டுரு. நான் அத்துது வேற எதுவுமே திட்டத்துக்குள்ளே விட்டுரு. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? உன்னோட கோவப்படுறேன் இந்த விஷயத்துக்கெல்லாம். நான் இதெல்லாம் பொறுமையா இருப்பேன். பொறுமையா கேட்டு போயிருவேன். விஷயத்துலதான் கத்திங்க இருப்பேன். இதோட சண்டை வாங்க மாட்டேன். இதை வச்சுதான் நான் எப்பயாச்சும் ஒரு வாட்டி சொல்லி கத்துனேன். கண்டி நான் எப்பவும் சண்டை தான் வாங்க மாட்டேன் இருந்துச்சு. அப்ப அவங்க பார்த்து சொல்லிட்டு போறேன். இல்ல அப்ப அவங்க பார்த்து சொல்லுவாங்க. உங்க பார்த்து சொல்லு. நான் என் பெருமை போதுமா? என் மூசனே யார் பாப்பா சொல்லு பாப்பா. என்ன பாப்பாங்க? பாப்பாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. டாக்லாச்சும் பண்ண பாப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் இதுதான் எங்கன்னா பிராங்க் பண்றேன். சுத்தி சுத்தி பார்த்தேன். வைக்க என்ன அது ஒட்டர் தான். இது ஒட்டர் மாதிரி தான் வைக்கணும். செக் பண்ணேன். ஒரு நம்பிக்கை இல்ல. ஒரு நம்பிக்கை இல்ல. இல்லன்னா நம்பிக்கை இல்ல. நீ நம்பிக்கை இல்ல. ஆனா முதல்ல நம்மள யாரு பாப்பா அப்படின்னு யோசிச்சேன். மத்த பண்ணி பிடிச்சா அப்புறம் மத்த கொஞ்சம் ரேட்டு வெட்டிக்கலாமா? நம்ப மாட்டேன். நானும் பண்ணுவேன். நான் பண்ணுவேனே.